வணக்கம். நான் சாந்தனை அம்மா கதைக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் இருந்து சாந்தனை அம்மா தில்லியம்பலம் மகேஸ்வரி நான் கதைக்கிறேன். என் பிள்ளையை கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி விடுதலை செய்தும் இவ்வளவு நாளும் பெரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்து இதுவரையும் இந்த பிள்ளைன்ற எந்த தொடர்பும் இல்லை. இதை நேற்று பேப்பர் நியூஸ்களில் பார்த்தேன். மோடி ஐயாவுக்கு கடிதம் கொடுத்துருக்கிறார். அந்த மோடி ஐயா தயவு செய்து என்ற பிள்ளையை வெளியில் எடுத்து விடுவார் என்ற ஒரு நம்பிக்கையும், அவருக்கு நான் ஒரு அம்மா மாதிரியும் அவர் எனக்கு ஒரு பிள்ளை மாதிரியும், தயவு செய்து என்ற பிள்ளையை வெளியில் எடுத்து என்னோட சேர்ப்பிக்க 32 வருஷம் நான் என்ற பிள்ளையை பார்க்கையில், பிள்ளை என்ன பார்க்கையில் எனக்கு வலது கண் ஏலாமையே பார்க்க முடியாமல் வந்துட்டுது. அடுத்த கண்ணும் கெட்டு போகிறதுக்கு இடையில் என் பிள்ளையை பார்க்கணுன்னா, அதால் எப்படி மனச்சாட்சியோடு என்ற பிள்ளைய விடுதலை செய்தியளோ அதே போல் என்னட்ட கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு ஒரு வழி செய்தால், இன்றைக்கு நான் மோடி ஐயான்ற படம் டிவியில் பார்க்குறேன். அம்மா ஏலாதொரு குந்தி இருந்த ஒரு அம்மாவாக இருந்தும் அவாட்டை ஆசீர்வாதம் வாங்கித்தான் அவர் எங்கேயும் போகிறார். அம்மா அந்த படம் நான் நேரில் பார்க்குறேன். அதே போல் என்னையும் ஒரு அம்மாண்டு நினச்சி மோடி ஐயா மனசு வச்சால் கட்டாயம் என்ற பிள்ளை என்னட்ட கொண்டு வந்து சேர்க்கலாம். அதே போல் எத்தனையோ தலைவர்மார் போராட்டம் நடத்தி போராடி எத்தனையோ எல்லாம் செய்து தான் என்ற பிள்ளைக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுத்தவை. அதே போல் எல்லாரும் சேர்ந்து என்ற பிள்ளை என்னட்ட கொண்டு வந்து சேர்த்தால் அது பெரிய உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். நான் இருக்க போகிறது இன்னும் ஒரு கொஞ்ச காலம்தான். போன கிழமை என்னால் இயங்காமல் முடியாமல் வந்து இந்த பிள்ளைகள் என்ன எங்கெங்கெல்லாம் கொண்டு திரிஞ்சு ஏதோ உயிரை பிடிச்சி வச்சுருக்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற 3 பிள்ளைகளாலும் கவலைப்படுறேன். 3 பிள்ளையும் இங்கே இருந்து கஷ்டப்படுது, என்னால் கவலைப்படுது. அந்த பிள்ளை அங்கே இருந்து பார்க்க முடியாமல் கரைச்சல் பட்டு கவலைப்படுது. இது நீங்கள் மனமிறங்கி எல்லாருமா சேர்ந்து என்ற பிள்ளையை என்னட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். என்ற பிள்ளை வரப்போகுதுன்னு சொல்லி மற்ற பிள்ளைகளை கொண்டு ஒவ்வொரு சாப்பாட்டு சாமானும் பார்த்து வாங்கி வச்சு எல்லாம் டேட் போட்டுது. அப்படியே தான் இப்போ நான் வச்சு கொண்டு இருக்கிறேன். மாமரத்திலே ஒரு மாங்காய் காய்ச்சாலும் என்ற பிள்ளை வரும் இதை சாப்பிடன்னு. உங்களுக்கும் அம்மா இருந்தால் நீங்கள் எல்லாரும் இதை சிந்திச்சு பார்ப்பீங்க. எங்களுடைய அம்மா எப்படி இருப்பான்னு. அதை விட ஒரு மோசமான அம்மாவாக தான் நான் இருக்கிறேன். 32 வருஷத்தில் இருந்து இந்த பிள்ளைன்ற குரலை கேட்டதோ, நாங்கள் நேரில் பார்த்ததோ, அந்த பிள்ளை பார்த்ததோ எந்த இதுவும் இல்லாமல் பாவம் செய்த ஒரு குடும்பமாக நாங்கள் இருக்கிறோம். இந்த குடும்பமே பாதிக்கப்பட்டு எல்லா பிள்ளைகளுக்கும் ப்ரெஷரும் கொலஸ்ட்ராலும் எல்லாம் எங்களோட குடும்பம் ஒரு வித்தியாசமாக தியாகம் செய்து போட்டிருக்கிறோம். தயவு செய்து மோடி ஐயா மற்ற தலைவர்மார் எல்லாரும் சேர்ந்து என்ற பிள்ளையை என்னட்ட கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு ஒரு வழி செய்யுங்கோ. இல்லையென்று சொன்னால் ஒரு குரலை கேட்குறது கண்டாலும் ஏதாவது ஒரு வழி செய்து என்ற பிள்ளைய வெளியில் எடுத்து விடுங்கோ. உங்களை தயவு செய்து நான் மன்னிப்பாக கேட்குறேன். வேறு என்னால் கதைக்கவும் மேலாது. காய்ச்சல் கொண்டு வந்தா போல் ஒரு கண் துண்டர பார்வையிலே இழந்தாச்சுது. இப்போ அதால் மற்ற கண்ணும் தொடர்ச்சியாக பாவிக்கலாம் வருவோம். அதையும் தெரியல. உள்ள வருத்தத்தை சொன்னால் பிள்ளைகள் ஏங்கி போமிஞ்ச. அதால் வருத்தத்தையும் சொல்ல முடியாமல் என்னக்குள்ளேயே அமர்த்தி போன கிழமை முழுக்க சாப்பாடே இல்லை. ஜீவனி அதை இதுண்டு தண்ணி சாப்பாட்டை தந்தைந்து ஒரு மாதிரி எழுப்பி வச்சிருக்கணும். இப்போ என்னால் ஒரு வேலை செய்யலாம். சரி, என் பிள்ளை வரைக்குள்ளே அதுக்கு ஒரு மாதம் இருந்து என்னால் சமைச்சு கொடுக்கலுமோ அதுவும் எனக்கு தெரியல. 32 வருஷம் என்ற கையால் எந்த பச்சை தண்ணியும் இல்லாமல் இருக்கிற பிள்ளை. அப்போ இனி அந்த பிள்ளை வந்தால் என்னால் ஏழுமூன்று ஒரு பயம். இனி அந்த வார பிள்ளை எவ்வளோ கவலைப்படும் என்னை பார்த்து. தயவு செய்து உங்களை மண்டாட்டமாக வேண்டுகோளாக கேட்குறேன். என்ற பிள்ளைய என்னட்ட கொண்டு வந்து சேர்க்க வேணும்.
என்னாலேயோ வந்து பார்க்குற அளவுக்கோ திரிஞ்சு எங்கேயும் போகிற அளவுக்கோ உடல்நிலை சரியில்லை. அதால் தயவு செய்து இந்த பிள்ளை என்னட்ட கொண்டு வந்து தந்தியலேண்டா அவங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும்.